வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 3வது நாள் இரவு வேலை ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அந்த லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிக் பாஸ் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த கோல்டு காயின் நீங்களே வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒஸ்ட்டில் வந்து 3 கேப்டனையும் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸுக்கு டென்ஷன் ஆகி காரி துப்புன மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். என்னங்க 3 கேப்டனுமே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸா? சரிதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக வன்மம். விக்ரம் வந்துட்டு ரம்யா சொன்னோன்னே ரம்யா வந்து விக்ரமை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யா விக்ரமும் சேர்ந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது? இவங்களாம் ஏதாவது ஒரு எஃபர்ட்ஸ் போட்டதுனால தானே வந்துட்டு அவங்க கேப்டனாக இருக்காங்க. அந்த ஒரு பேசிக் கூட இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபன் டாஸ்க் அப்படின்றது இந்த பிக் பாஸ் சீசன் 9 அகராதிலே இல்லாத அளவுக்கு வந்துட்டு எல்லா கண்டஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபன் டாஸ்க்கு பதில் நல்லா வந்து இந்த ஏலியன் வெர்சஸ் டீமான், ஏஞ்சல் வெர்சஸ் டீமானா அது, அப்புறமா அந்த நிறைய காட்டுவாசி மாதிரிலாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை கொடுத்து இன்னும் வருத்தி எடுக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் க்ரியேட்டிவாக நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொக்கையாக கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி இதில் பிக் பாஸ் வேறு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. பாவம் ஏற்கனவே சாம்பார் ஸ்குவாட் வந்து போட்டு வெளுத்துக்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எக்ஸ்ட்ரா ஒரு போர்டை கொடுத்து இந்த போர்டில் நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக வந்துட்டு அந்த சாம்பார் ஸ்குவாட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துட்டாப்புல எல்லோரும் வச்சு செய்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா கஷ்டப்படுறவங்க இன்னும் அதிகப்படியாக கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஓபி அடிக்கிறவங்க ஜாலியாக ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். போவாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,753 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.79. திவ்யா கிட்டேருந்து ஏதாவது பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரும் நானும் எதிர்பார்க்குறேன். சரி, சமைக்கிற விஷயத்தில் என்னையை பார்த்து எப்படி நீங்கள் வந்து காரமாக வச்சுருக்கேன்னு சொல்லலான்னு டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னு நேற்று வந்து அவங்க வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் காரமாகிடுச்சான். சரி, அதை சொல்கிறது தானே, அதை சொல்லக்கூடாதான். அது எப்படி அவங்க சொல்லுவாங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன்றது தெரியுமான்னு சொல்லிட்டு கெமிக்கிட்ட அவ்வளோ சண்டை. அது இப்போ காலையில் ப்ரொமோலையும் வந்துட்டாங்க. இவங்க சண்டை போட்டதுனால தான் கெமியே வந்து ப்ரொமோவில் வந்தாங்க. அது வேறு விஷயம். அதேமாதிரி அதை தவிர்த்து வேறு ஏதாவது திவ்யா பண்ணுவாங்க பார்க்குறேன். க்ரியேட்டிவ் மைண்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. சும்மா போகும்போது ரெஸ்ட் ரூம் போகும்போது டான்ஸ் ஆடுறது, மற்றபடி எதுவுமே இல்லை. என்னத்தை சொல்ல. ஆனாலும் ஓட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்துட்டுருக்கு. எப்படின்றது ஒன்றும் புரியல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 62,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.41. ஸோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே செம்ம பெரிய வருத்தம். கமருதீன் வந்துட்டு இந்த மாதிரி நேற்று வந்து உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதை வந்து காலையில் ரம்யா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரம்யா சொல்லிட்டாங்க, நீ வந்து அவங்ககிட்ட நெருங்கி போக அவன் விலகி தான் போவான். நீ அவனை விலகு, அவன் கண்டிப்பாக அவனை தேடி வருவான். உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவன் மூஞ்சிக்கு அவன் அவ்வளோ பண்ணும்போது உன் மூஞ்சிக்கு என்ன, நான் அழகிடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு, அவனை கலாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணல. இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 49,497 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.65. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன். ஏதோ பண்ணுறார். ஸ்டாண்டப் காமெடி மாதிரி வந்து பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா கத்தி சண்டை சொல்லிட்டு குச்சி சண்டையை வந்துட்டு இப்போ வந்து லைவில் காமிச்சிட்டு இருக்காப்புல. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வன்மங்கள் இருக்குது. என்னென்னா நேற்று வந்துட்டு இவர் வம்படியாக ஒரு ஸ்கிட்டு பண்ணுறாரு. அது பிடிக்காமல் ஒரு சில பேர் எந்திரிச்சு போகிறாங்க, வேலை இருக்குது அப்படின்ட்டு. அது அவங்களோட இயல்பு. அவங்க போனது வந்து அவருக்கு ஒரு பெரிய மானக்கேடாகி போச்சான். அதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இதை மக்கள் பார்க்கணும், மக்கள் தகுந்த தண்டனை கொடுக்கணும். என்னென்னமோ பேசுகிறாரு. இன்னையா நேற்று நடனா சாபம் வர்றீங்க, இன்றைக்கி வந்து மக்கள் பார்க்கணும், மக்கள் தண்டனை கொடுக்குன்றீங்க. ஏன் அவ்வளோ வன்மம்? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 42,372 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.12. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காமெடின்ற பேரில் ஏதோ பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணுறாரு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சபரியெல்லாம் வரும்போது எவ்வளோ சூப்பராக நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு இந்த கமருதீனுக்கும் திவாகருக்கும் சண்டை நடக்கும்போது அவர் நிற்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி எடுத்த விஷயங்களை கூட வந்துட்டு கமருதீனோட சபரி தான் நல்லா பேர் வாங்கினார். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் எங்கேயோ போயிட்டார். சபரி இன்னும் அங்கேயே குண்டு சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்காப்புல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,339 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.53. கெமி பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸில் டமான் வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ரோமோ காமிச்சாங்களே, அதுதான் விஷயம். அழுதாங்களே, அதை பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏங்க இந்த ஓட்டு நேற்றே வந்துடுச்சுங்க. அவங்க நேற்றையும் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஓட்டு அதிகமானதுக்கு காரணம் இந்த ப்ரோமோவில் வந்த விஷயங்கள்னு நம்ம நம்பணும். புரியுதுங்களா? நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்துட்டு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அதேமாதிரி அவ்வளோ அழுக தேம்பி அழுகுறாங்க. அவங்க அந்த மாதிரி எதுவுமே தப்பாக சொல்லவே இல்லையே. தப்பாக மீன்ஸ் அவங்க எதுவுமே வந்து இதை மீன் பண்ணி சொல்லலை. நீங்கள் காரம் வேணாம் தானே சொன்னீங்க, இப்போ எது காரம் கேட்குறீங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து இங்கே வந்து அம்மன்னு சொல்லிட்டு இந்த அன்றைக்கி இவர் சபரி அழுத மாதிரி இவங்களும் அழுகுறாங்க.
எல்லாரும் இப்போ வந்து அழுகை ஒரு கேடயமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,968 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.45. ஸோ சாண்ட்ரா காலையில் வந்து சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. நான் வந்து சுபிக்ஷாவை வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடுறேன், இல்லைன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்து சபரி எஃப்ஜே நான் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடுறேன்னா அவர் விட மாட்டுறாரு. இல்லை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு வேறு ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ண வைக்கிறாங்க இந்த விக்ரம். அங்கே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது எனக்கு கனிக்கூட வந்து பெருசாக எனக்கு இது இல்லை அப்படின்னு தைரியமாக சொன்ன அவங்க இங்கே ஏன் தைரியமாக சொல்ல மாட்டாங்க எனக்கு புரியல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 29,308 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.31. கனி பயங்கரமான கேடியாக இருக்காங்க. யாருக்கிட்டே பிரச்சனை இல்லாமல் இவங்க கூட யாராவது பிரச்சனை பண்ணால் அவங்ககிட்ட போய் ஜாலியாக நைஸாக பேசிவிட்டு அக்கா நான் அப்படியா பண்ணேன் அப்படின்னா நீ அப்படி பண்ண நான் சொல்லவே இல்லைம்மா, ஆனால் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்படி நான் தப்பு பண்ணேன்னா நீ தப்பு பண்ண நான் சொல்ல மாட்டேம்மா, ஆனால் தப்பு பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆடாப்பாவிகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லியே வந்து காலையில் ஒரு கோல்டு காயினை வாங்கிட்டாங்க. இன்னும் என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியல. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 28,522 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.14. ஸோ அரோரா இன்றைக்கெலாம் ஒரு இதுவுமே இல்லை, நேற்று ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா 2 பேரும் பிரித்து விட்டாங்க, கமருதினியும் அரோராவையும். அது மட்டும் இல்லாமல் காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கு ஆப்போசிட்டாக அந்த கிச்சன் டீமுக்கு சாதகமாக வந்துட்டு அவங்க தான் காரம் இருக்குது எக்ஸ்ட்ரா சமைச்சிட்டுன்னு சொன்னாங்களே, அதை இது பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு கலாச்சோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு கெமிக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்டாக பேசுகிற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜென்ட் இருக்காப்பில். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 27,394 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. ஸோ பிரஜின் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான். பட் பிக் பாஸில் வந்துட்டு கிழிக்க போகிறனாரு, அவரே கிழிஞ்சு போன துணி மாதிரி ஆகிட்டார். ஏன்ப்பா அப்படின்னா என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கா, ஓ சாரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,268 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.87. ஸோ வியானா திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேமில் ஒரு காதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சுபேஷா கிட்டே பேசுறதில்ல, விக்ரம் கிட்டே பேசுறதில்ல, ஃபுல்லாக வந்து எஃப்ஜே தான். இதில் வேறு வந்து வியானா வந்துட்டு கானவனத்தை தான் கலாய்க்கிறாரு. உடனே அங்கேருந்து இந்த பக்கம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட்டு போகிறதுக்கு அவர் ஒரு பிளானை போடுறாரு. அங்கே பாரு நான் அவன் கூப்பிட்றாரு அப்படின்னா நான் முதலே சொன்ன உடனே அப்படின்றாரு. என்னையா நடக்குது, 2 பேருக்கும் உண்மையாக காதல் தானா இல்லை அதை வச்சு ட்ராமாகமாக போடுறாங்களா? 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,328 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.23. ஸோ அமித் கொஞ்சோடு முன்னேறி வந்திருக்காப்புல. பட் இருந்தாலும் பயங்கரமான டேஞ்சர் ஜோனாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேவை பற்றி சொல்லியிருந்தார் கானவனத்துக்கிட்ட. நேற்று வந்து அவர் பாடும்போது அழகாக இருந்துச்சு, காதை மூடிக்கிட்டாரான். ஒருவேளை நல்ல பாட்டெலாம் கேட்கக்கூடாது காதை மூடினாரான்னு தெரியல. ஸோ இது எப்படி, இது எந்த விதத்தில் நியாயம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 23,021 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.95. ஸோ சுபிக்ஷா ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பீட் பாக்ஸிங்காக இருந்தாலும் சரி, டான்ஸு, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பேரை யாரும் சொல்கிறதில்ல. பட் இருந்தாலும் மேலே வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 21,629 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.65. ஸோ ரம்யா இந்த வாரம் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்பினாலும் அவங்களே விரும்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் உட்காந்து கதறி அழுதாலும் பிக் பாஸ் வந்துட்டு அதை மாதிரி நாங்கள் அனுப்பி பழக்கம் இல்லாமா, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நீங்களாக வந்து போயிருங்க, இந்த மாதிரி வந்து கேட்டு போனீங்கன்னா என்னால் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,64,739 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.